எவ்ரிவன் வெல்கம் டு மர்மோல் கிச்சன். இன்னைக்கு வீடியோ வந்து கண்டிப்பா ஒரு ரேண்டம் vlog. அதில் வந்து ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக நிறைய vlogsல கமெண்ட் செக்ஷன்ல என்னோட மெனு பிளான் கேட்டுட்டே இருக்கீங்க. என்னோட மெனு பிளான் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளா இருக்கும். அதை விட சிம்பிளா ஒரு மெனு பிளான் வந்து கண்டு கூட பிடிக்க முடியாது. 5 நாள்னா அதில் வந்து 4 நாள் வெரைட்டி ரைஸ், 1 பாட் ரைஸ் அப்படிதான் இருக்கும். ஏதோ ஒரு நாள் தான் தப்பி தவறி சாம்பாரோ குழம்போ என்னால் செய்ய முடியும். ஸோ நான் வந்து மெனு பிளான் போட்டேன் அப்படின்னா, உங்களுக்கு வந்து அது இதெல்லாம் ஒரு மெனு பிளானா? ரொம்ப சிம்பிளா இருக்கு. அதாவது புளி சாதம், தயிர் சாதம், எலுமிச்சம்பழ சாதம், அரிசி பருப்பு சாதம் அந்த மாரி இருக்கும். அதுவும் இப்போ சம்மர்ல பார்த்தீங்கன்னா, அப்படியே கடுப்பா இருக்கு. இப்ப நேத்து லஞ்ச் பாக்ஸ்க்கு வெறும் தயிர் சாதம், வெண்டைக்காய் பொரியல் இவ்வளோ தான் நான் எடுத்துட்டு போனேன். இப்ப ரீசென்ட்டா கம்யூனிட்டி போஸ்ட்ல கூட நீங்க பார்த்துருப்பீங்க. நான் புளியோதரை பேஸ்ட் செஞ்சு வச்சிருக்கிறனால, புளி சாதம் கலந்து எடுத்துட்டு போறது, லெமன் ரைஸ் அந்த மாரி போயிட்டுருக்கு. நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ற மாரியான ஒரு மெனு பிளான், அதாவது ரொம்ப நல்ல ஹெல்த்தியா, நெறைய வெரைட்டீஸோட மெனுலாம் நான் சமைக்கிறதே கிடையாது. அந்த மாரிலாம் எனக்கு செய்ய டைம் இல்ல. 8 மணிக்குள்ள வந்து லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணி, பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்ட்டு, நான் ரெடி ஆயி, பாத்திரம்லாம் கழுவி, வீட கிளீன் பண்ணி, நான் பூட்டிட்டு 8:15க்கு வெளிய போனா தான், நான் வந்து காலேஜ்ல 8:45க்குள்ள லாகின் பண்ண முடியும். ஸோ, என்னோட மெனு பிளான் அதனால ரொம்ப சிம்பிளா இருக்கும். என்னால இவ்ளோ தான் செய்ய முடியும். ஆனா பிகினர்ஸ் வந்து நியூலி மேரிட் இவங்க, அப்புறம் வொர்க்கிங் வுமன் ஒரு சிலர் சொல்லியிருந்தீங்க. நாங்க வந்து ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறோம் வேலைய. நீங்க பண்றத பார்க்கும்போது தான் எங்களுக்கு தெரியுது, நீங்க ரொம்ப சிம்பிளா, ஈஸியா செஞ்சுட்டு போயிர்றீங்க. ஆனா நாங்க இழுத்து போட்டு நெறைய வேலை செய்றோம். எங்களுக்கு வந்து உங்களோட சிம்பிள் மெனு பிளான் புடிச்சிருக்குது. நீங்க வந்து இந்த மாரி எங்களுக்கு என்னெல்லாம் டிஷ்ஷஸ் செய்யலான்னு ஒரு ஐடியாவாவது குடுங்க அப்படின்னு கேட்டனால, நான் வேணா இப்படி பிளான் பண்ணியிருக்கேன். அதாவது சிம்பிளா மெனுக்கான ஐடியாஸ் என்னெல்லாம் வந்து வித்தின் ஒரு 1/2 அன் ஹவர்ல சரி மேக்ஸிமம் ஒரு 45 மினிட்ஸ்க்குள்ள ஒரு லஞ்ச் பாக்ஸுக்கு வந்து நீங்க பேக் பண்ண முடியும். ஒரு பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்ச் 2மே சேர்ந்து 1 ஹவர்லேருந்து 1 ஹவர் 15 மினிட்ஸ்க்குள்ள கம்ப்ளீட் பண்ண முடியும் அப்படின்ற மாரியே ஐடியாஸா நான் வந்து குடுக்கலான்னு நெனச்சிட்டு இருக்கேன். ஸோ அது ஓகேவான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. அந்த மாரி அ மீல் பிளானிங் ஃபார் பிகினர்ஸ், இல்ல நியூலி மேரிட், இல்ல வொர்க்கிங் வுமன், அதாவது என்ன மாரி சிம்பிளா மட்டும் தான் குக் பண்ண நெனைக்கிற வொர்க்கிங் வுமன். நார்மலா குக் பண்றவங்க இந்த மெனு பிளான பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல. நீங்க ஒரு வேள விதவிதமா சமைச்சுட்டு இருக்கீங்கன்னா, இத பார்த்து அப்புறம் கஷ்டம். மாறிட்டீங்கன்னா, ஸோ நீங்க எப்பவும் போல ஹெல்த்தியான ரெசிபீஸ கன்டின்யூ பண்ணுங்க. தெரியாதவங்களுக்கு வந்து கேட்கிறேன். கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இன்னொரு சின்ன ரிக்வெஸ்ட் என்னன்னா, நீங்க தொடர்ந்து வீடியோஸ பார்க்குறீங்க, நல்லா சப்போர்ட் பண்றீங்க. ஆனா எந்த வீடியோ கன்டென்ட் வந்து உங்களுக்கு புடிச்சிருக்கு அப்படின்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ ஏதாவது வீடியோ கன்டென்ட் உங்களுக்கு புடிச்சிருக்கு அப்படின்னா, அந்த வீடியோக்கு லைக் பண்ணீங்கன்னா, அந்த கன்டென்ட் உங்களுக்கு புடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு எந்த ஒரு யூடியூபரா இருந்தாலும் தெரிஞ்சுப்பாங்க. ஸோ தொடர்ந்து அதே மாதிரியான வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ண அவங்க ட்ரை பண்ணுவாங்க. அவ்வளோதான். இந்த வாரத்துக்குள்ள சப்போஸ் நீங்க நெறைய பேர் கேட்டீங்கன்னா, நான் வந்து மீல் பிளானிங் ஃபார் பிகினர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வ்ளாக் வந்து போஸ்ட் பண்ண ட்ரை பண்றேன். அடுத்ததா ஸ்கின் கேர் பத்தி ஒரு சின்ன விஷயம் நான் ஷேர் பண்ண விரும்புறேன். ஏன்னா, ஒரு சப்ஸ்கிரைபர் ரொம்ப சின்ன பொண்ணு. அவங்க வந்து எனக்கு ஒரு தடவ கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. நான் ரொம்ப கருப்பா இருக்கேன். வெள்ளையா இருக்க ஒரு கிரீம் சொல்லுங்க அக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதனால இந்த கிளாரிஃபிகேஷன். ஆக்சுவலா எந்த ஒரு ஸ்கின் கேர் ப்ராடக்ட்டுமே பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஸ்கின் டோன வந்து ஓரளவுக்கு பிரைட்டா, க்ளோயிங்கா காட்டுமே தவிர, ஸ்கின் கலர வந்து சேஞ்ச் பண்ணாது. கருப்பா இருக்கிறவங்க வெள்ளையாகறதுக்கு கிரீம்ன்னு ஒண்ணும் இல்ல. அது ஒரு ஃபார்மசி ஃபீல்ட்ல இருந்துட்டு அந்த மாரிலாம் நான் கிரீம் சஜெஸ்ட் பண்ண முடியாது. ஸோ இந்த ஸ்கின் டோன் பார்த்தீங்கன்னா, நமக்கு கடவுள் குடுத்தது. அது வந்து கருப்பு, வெள்ளை அந்த மாரிலாம் நம்ம வந்து பிரிக்க தேவையில்ல. நமக்கு குடுத்துருக்கிற இந்த ஸ்கின் டோன வந்து நம்ம புரொடெக்ட் பண்ணணும். அதில வந்து பிம்பிள், மார்க்ஸு, ஏதாவது டார்க் சர்க்கிள், ரிங்கிள்ஸ்லாம் இல்லாம, அது வந்து ஒரு ஃப்ளாலெஸ் ஸ்கின்னா நம்ம மெயின்டெயின் பண்ணணும். அதுதான் வந்து ஸ்கின் கேர். ஸோ அதுக்கு வந்து ரொட்டீனா நமக்கு தெரியல அப்படின்ற பட்சத்தில, ஒரு ஸ்கின் டாக்டர வந்து கன்சல்ட் பண்ணி, அவங்க என்ன ப்ராடக்ட் நமக்கு சஜெஸ்ட் பண்றாங்களோ, அத வந்து யூஸ் பண்ண ஆரம்பிக்கும்போது, தொடர்ந்து ஒரு 1 மந்த் விடாம அந்த ப்ராடக்ட்ட வந்து யூஸ் பண்ணா மட்டும் தான், நம்ம ஸ்கின்ல வந்து அந்த ரிசல்ட் தெரிய ஆரம்பிக்கும். சப்போஸ் நடுவுல ஏதாவது நமக்கு செட் ஆகலன்னா, மறுபடியும் நம்ம டெர்மடாலஜிஸ்ட்ட வந்து சொல்லி அத வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ மோர் தென் 2 இயர்ஸா ஸ்கின் ஆப்ல டெர்மடாலஜிஸ்ட் என்ன சஜெஸ்ட் பண்ணாங்களோ, அந்த கிரீம் தான் யூஸ் பண்ணிருக்கேன். ஸ்கின் கேர் அப்டின்னா, அது மேக்கப் கீழ வராது. அதில பார்த்தீங்கன்னா, ஒரு மெயினா ஃபேஸ் வாஷ் இருக்கும். அப்புறம் ஒரு மாய்ஸ்சரைசர், ஒரு சன்ஸ்கிரீன். இவ்வளோ தான் வந்து ஸ்கின் கேர். ஸோ மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணல அப்டின்னா, நமக்கு வந்து ஸ்கின் ட்ரை ஆயிட்டு, சீக்கிரமா ஒரு ஏஜ்டு லுக் வர்றதுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா, அதுதான். முக்கியமா ட்ரை ஸ்கின் இருக்கவங்களுக்கு.
அதே ஆயிலி ஸ்கின் இருக்கவங்களுக்கு வந்து அது கிஃப்டட் மாய்ஸ்சரைசர் வந்து இல்லாமே அவங்க ஸ்கின் பார்த்தீங்கன்னா நல்லா மாய்ஸ்சராக இருக்கும். அவங்களுக்கும் தனியாக மாய்ஸ்சரைசர்லாம் அவைலபிளாக இருக்குது ஆயில் ஸ்கின்னுக்கும். அதுக்கப்புறமா இப்போது சம்மர் கொளுத்துற வெயில்ல சன்ஸ்கிரீன் இல்லாமல் நம்ம கால் வந்து வெளியே எடுத்து வைக்கவே முடியாது. ஸோ இது 3ம் வந்து பேசிக்காக நம்ம யூஸ் பண்ணுற ப்ராடக்ட். சப்போஸ் நம்ம ஸ்கின்ல ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது, அண்டர் ஐ டார்க் சர்க்கிள் இருக்குது, ரிங்கிள் இருக்குது, ஒரு மாதிரி டல்லாக இருக்குது அப்படின்னா நம்ம டெர்மட்டாலஜிஸ்ட்டை வந்து அதை சொல்லும்போது அவங்க ஏதாவது ஒரு ப்ராடக்ட் நமக்கு ப்ரிஸ்கிரிப்ஷனாக கொடுக்கும்போது அதை வந்து நம்ம ட்ரை பண்ணலாம். ஸோ அப்படி வந்து எனக்கு அண்டர் ஐ டார்க் சர்க்கிளுக்கு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் எனக்கு ஒரு ஜெல் வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருந்தாங்க டெர்மட்டாலஜிஸ்ட். அது தொடர்ந்து யூஸ் பண்ணி எனக்கு நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியுது. அது இல்லாமல் ஒரு 35 இயர்ஸ்லாம் கிராஸ் பண்ணதுக்கப்புறமா கண்டிப்பாக ஒரு ஏஜ்டு லுக்கு வரும். ஸோ அதை வந்து கொஞ்சம் யங் ஸ்கின்னாக தெரியறதுக்கு நம்ம விட்டமின் சி இருக்கிற ஃபஸ்ட்டு வந்து ஃபுட்டு ரொம்ப முக்கியம். இப்போது டெர்மட்டாலஜிஸ்ட் கூட கன்சல்ட் பண்ணி நான் ப்ராடக்ட் வாங்கினதுக்கப்புறமா 1 மந்த் ஃப்ரீ ஃபாலோ அப் இருக்குது. ஸோ அதில் அவங்க ரிப்பீட்டடாக எனக்கு சொல்கிறது பார்த்தீங்கன்னா, இப்போ சம்மரு ரொம்ப டீஹைட்ரேஷன் இருக்கும், ஸ்கின் வந்து சீக்கிரமாக ட்ரை ஆகும், அதனால் தண்ணி வந்து நிறைய குடிக்க சொல்லியிருக்காங்க. மினிமம் ஒரு நாளைக்கு 1 லிட்டர்லேருந்து 2 லிட்டர்ஸ் வரைக்கும் கண்டிப்பாக நம்ம இன்டேக் பண்ணணும். ஸோ தண்ணி குடிக்கணும். அது இல்லாமல் நீர்ச்சத்து இருக்கிற காய்கறிகள், ஃப்ரூட்ஸு இதெல்லாம் எடுக்க சொல்கிறாங்க. நிறைய ஃப்ரூட் ஜூஸஸ், விட்டமின் சி கண்டென்ட் இருக்கிற மாதிரியான ஃப்ரூட்ஸ் தான் எனக்கு மோஸ்ட்லி டெர்மட்டாலஜிஸ்ட் சொல்லுவாங்க. அப்போ தான் நம்ம ஸ்கின்ல வந்து பார்த்திங்கன்னா அந்த பிரைட்னஸ் இருக்கும், க்ளோயிங்காக இருக்கும். அதுக்கான ஒரு சீரமும் எனக்கு கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் நான் தொடர்ந்து பயன்படுத்திட்டு இருக்கேன். ஸோ எனக்கு வந்து டெர்மட்டாலஜிஸ்ட் கொடுத்த ப்ராடக்ட் நான் காட்டுறேன். இதுதான் எனக்கு வந்து டெர்மட்டாலஜிஸ்ட் ப்ரிஸ்கிரைப் பண்ணி அனுப்பிச்ச ப்ராடக்ட்ஸு. எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேஸ் வாஷ் வரும், ஒரு மாய்ஸ்சரைசர், அப்புறம் ஒரு சன்ஸ்கிரீன். இது டீஃபால்ட்டாக எல்லாருக்கும் வரும். ஆனால் உள்ளே இருக்க ப்ராடக்ட் வந்து அவங்க ஸ்கின் டைப்புக்கு தகுந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி சென்ட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ வந்து எனக்கு எக்ஸ்ட்ராவாக லாஸ்ட் மந்த் நான் ரிசீவ் பண்ணது பார்த்தீங்கன்னா விட்டமின் சி ஜெல். இது தொடர்ந்து 1 மந்த்தாக யூஸ் பண்ணிருக்கேன். நல்ல ஒரு எஃபெக்ட் தெரியுது. நான் வந்து ஈவினிங் ரொட்டீனில் இதை வச்சுருக்கேன். ஈவினிங் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு இது மட்டும் அப்ளை பண்ணிட்டு அப்படியே விட்டுருவேன். இதை வந்து அண்டர் ஐ டார்க் சர்க்கிள்கான ஒரு ஜெல் எனக்கு கொடுத்துருந்தாங்க. ஒரு அப்ளிகேட்டர் மாதிரி இருக்கும். இதையும் பார்த்தீங்கன்னா நான் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி நான் வந்து அண்டர் ஐ டார்க் சர்க்கிள்ஸ்க்கு வந்து யூஸ் பண்ணிருக்கேன். இது 1 மந்த்தாக தொடர்ந்து யூஸ் பண்ணுறதுனால எனக்கு கொஞ்சம் வந்து டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரியுது. கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு கியூர் ஸ்கின் ஆப்போட டவுன்லோட் லிங்க் கொடுத்துருப்பேன். அதை டவுன்லோட் பண்ணிட்டு நீங்கள் ஒரு ஸ்கின் டெஸ்ட் எடுக்கணும். அதெல்லாம் ஃப்ரீ தான். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டெர்மட்டாலஜிஸ்ட் ப்ராடக்ட்ஸ் வந்து சஜஸ்ட் பண்ணுவாங்க. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பர்ச்சேஸ் பண்ணும்போது டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னோட கூப்பன் கோடு இருக்கும். அதை வந்து யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அந்த கூப்பன் கோட் அப்படின்னா ஒரு செக்ஷன் காட்டும். அந்த செக்ஷனில் என்னோட கூப்பன் கோட் நீங்கள் அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு 300 rupees டிஸ்கவுண்ட் கிடைக்கும். சாதம் வந்து ஆறும் போதே நான் பார்த்தீங்கன்னா மேலே ஆயில் ஸ்ப்ரே பண்ணிட்டு சால்ட்டு போட்டு கலந்து எடுத்து வச்சுக்கிறேன். நல்லா உதுராக இருக்கணும். இது வந்து டியூஸ்டே லஞ்ச் பாக்ஸ்க்கு நான் எடுத்துகிட்டு போனது. கம்யூனிட்டி போஸ்ட் கூட போட்டிருந்தேன். ஸோ புளியோதரை பேஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் வீக்கெண்டில் ப்ரிப்பேர் பண்ணேன். இந்த புளியோதரை பேஸ்ட் ரெசிபி வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நான் வந்து வீக்கெண்ட் ப்ரிப்ரேஷன் vlog லிங்க்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ஸோ சப்போஸ் இனிமே தான் நீங்கள் புளியோதரை பேஸ்ட் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்க போகிறீங்கன்னா இந்த புளியோதரை பேஸ்ட்டில் ஒரு விஷயம் வந்து காரம் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. நான் 4-5 வரமிளகா தான் போட்டிருந்தேன். அதனால் காரம் ரொம்ப கம்மியாக இருந்தது. நீங்கள் கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டுக்கோங்க. நல்லெண்ணெயில் ஃபஸ்ட்டு கடுகு வெடிச்சதுக்கப்புறமா உளுந்து பருப்பு, கடலைப்பருப்பு போட்டிருக்கேன். பெரிய வெங்காயம் 1 பொடி பொடியாக நறுக்கி அதை வதக்கிட்டு கருவேப்பிலை பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம வந்து இதில் பெருங்காயத்தூள் மறுபடியும் வாசனைக்காக ஆட் பண்ணலாம். புளியோதரை பேஸ்ட்லேயும் நான் பெருங்காயத்தூள் போட்டிருக்கேன். ஸோ காரம் கம்மியாக இருக்கிறனால மறுபடியும் காரத்துக்கு பார்த்திங்கன்னா 2 ரெட் சில்லி வந்து கிள்ளி போட்டிருக்கேன். எங்கள் வீட்டில் ரொம்ப காரம் கம்மியாக சாப்பிடுவாங்க. அதுவும் எனக்கு அல்சர்லாம் இருக்கிறனால காரமே நான் அவாய்ட் பண்ணிருக்கேன், முக்கியமாக சம்மரில். ஸோ ஈரமே இல்லாத ஒரு ஸ்பூனில் பார்த்திங்கன்னா இப்போ லஞ்ச் பாக்ஸுக்கு வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு இந்த புளியோதரை பேஸ்ட் எடுத்துக்கிறேன். இது வந்து 1 மாதம் வரைக்கும் ரெஃப்ரிஜிரேட்டரில் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த புளியோதரை பேஸ்ட்டை வந்து எப்படி ரைஸில் வந்து மிக்ஸ் பண்ணணுன்ற ப்ரொசீஜர் காட்ட சொல்லி நிறைய பேர் ரிக்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க. தண்ணி எதுவுமே ஆட் பண்ணக்கூடாது. எண்ணெயில் அது நல்லா வதங்கிட்டு நல்லா வாசனை சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா எடுத்து நான் ரைஸில் மிக்ஸ் பண்ணுறேன். இதில் வந்து மஞ்சள் தூள் சேர்த்துருக்கணும். நான் மஞ்சள் தூள் வந்து அவசரத்தில் மறந்துட்டேன். அதுவும் சேர்த்துருந்திங்கன்னா இன்னும் ரைஸ் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். 5 நிமிஷத்தில் பார்த்திங்கன்னா லஞ்ச் பாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு அந்த புளியோதரை பேஸ்ட் இருந்ததுனால. காலையில் ஜீவனுக்கு வந்து 6:45 நான் லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணிகிட்ருக்கேன். 7 o'clock வந்து ஸ்கூல் பஸ் வந்துடும். ஸோ அவனுக்கு பார்த்திங்கன்னா ஆனியன் வடகம், இது லாஸ்ட் மந்த் பிக் பாஸ்கெட்டில் நான் பர்ச்சேஸ் பண்ணது, அது வந்து பொரிச்சு வச்சுருக்கேன்.
காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா அன்றைக்கி வந்து பணியாரமாக என்னமோ தான் செஞ்சது எனக்கு ஞாபகம் இல்லை. ஸோ 7 o'clock பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் பாக்ஸ் எல்லாம் பேக் பண்ணிடணும். 7 மணிக்கு கரெக்டாக அவனுக்கு வந்து ஸ்கூல் பஸ் வந்துடும். ஸோ அவன் கிளம்புனதுக்கு அப்புறமா தான் பார்த்திங்கன்னா என்னோடய லஞ்ச் பாக்ஸுக்கு வந்து நான் குக் பண்ண ஆரம்பிப்பேன். என் ஹஸ்பண்டுக்கு வந்து லஞ்ச் பாக்ஸ் இப்போதைக்கு நான் கொடுக்குறதில்ல. ஏன்னா அவருக்கு ஆஃபீஸில் வந்து ஃபுல் மீல்ஸு. மோர் அடித்து எடுத்திருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் வதக்கல் சூப்பராக இருந்தது. இது வந்து கத்திரிக்காய் வதங்கினதுக்கப்புறமா லாஸ்ட்டாக என் மாமியார் கொடுத்து விட்டுருந்தா பூண்டு மிளகாய் பொடி 1 டீஸ்பூன் போட்டுட்டு கொஞ்சமாக வெல்லம் இல்லைன்னா கரும்பு சக்கரை ஜஸ்ட்டு 1/2 டீஸ்பூன் மட்டும் போட்டு நல்லா கலந்ததுக்கப்புறமா எடுங்க. கத்திரிக்காயில் ஒரு டேஸ்ட் இருக்கும். அது நிறைய பேத்துக்கு பிடிக்காது. அதை வந்து இந்த வெல்லம் வந்து அப்படியே மாஸ்க் பண்ணிவிடும். அன்றைக்கும் லஞ்ச் பாக்ஸ் சூப்பராக இருந்தது. அதுவும் அந்த புளியோதரை சாதத்துக்கும் அந்த கத்திரிக்காய் வறுவலுக்கும் வேறு லெவல் காம்பினேஷனாக இருந்தது. சிம்பிளாக மோர் அடித்து எடுத்திருக்கேன் காஃபி மக்கில், அவ்வளோதான். மார்ச் மந்த்துக்கான க்ராசரிஸ் பார்த்திங்கன்னா எப்போ போல் நான் பிக் பாஸ்கெட் ஆப்பில் பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். அதை வந்து இந்த வீடியோவோட எண்டில் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஒரு சிலருக்கு இந்த க்ராசரி ஷாப்பிங் வீடியோ போர் அடிக்குதுன்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க வீடியோ எண்டில் வந்து பார்த்துக்கோங்க. இந்த ஆர்கனைசர் பார்த்திங்கன்னா நான் டிமார்ட்டில் வெறும் 400 rupeesக்கு வாங்கினது. நிறைய க்ராசரிஸ் வந்து இதில் ஆர்கனைஸ் பண்ணி வைக்கலாம். கீழே வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. கிச்சன் கபோர்டில் தான் நான் இது ஸ்டோர் பண்ணுவேன். அரிசி 5 கிலோ, இட்லி அரிசி எல்லாமே இதுக்குள்ளே தான் போட்டிருக்கேன். இந்த ஆர்கனைசரும் பார்த்திங்கன்னா நான் எல்லாமே மோஸ்ட்லி டிமார்ட்டில் வாங்கினதான். இது வந்து வித் லிட்டோடு இருக்கும். இன்னொரு ஆர்கனைசர் வந்து வித்தவுட் லிட் இருக்கும். இதெல்லாம் அந்த டைமில் ஒரு 5 years முன்னாடி 199 rupees 99 rupees அப்படி வாங்கினது. ஸோ என்னோடய விளாக்ஸ் தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு நல்லாவே தெரியும். மந்த்லி ஒன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா க்ராசரிஸ் வாங்கிட்டு அதை வச்சு தான் மோஸ்ட்லி அந்த மாதம் ஃபுல்லாக மேனேஜ் பண்ண ட்ரை பண்ணுவேன். ஏதாவது மிஸ் ஆகிருந்துச்சு அப்படின்னா நடுவில் நான் மறுபடியும் வாங்குவேன். இப்போ பார்த்திங்கன்னா நான் ரவை, ஜவ்வரிசி இதெல்லாம் மிஸ் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறமா இதுதான் அந்த வெண்டைக்காய் பொரியல். நான் திடீர்னு தான் பார்த்திங்கன்னா வீடியோ ஷூட் பண்ண ஆரம்பித்தேன். இது வந்து நான் தேர்ஸ்டேவோ ஃப்ரைடேவோ லஞ்ச் பாக்ஸ்க்கு எடுத்துகிட்டு போயிருந்தேன். இந்த கேஸ்ட் அயர்ன் கடாயில் நல்லா மொறுன்னு ரோஸ்ட் ஆகி வருது. ஸோ நீங்கள் உருளைக்கிழங்கு வறுவல் இந்த மாதிரி கத்திரிக்காய், வெண்டைக்காய் அதெல்லாம் செய்யணும் அப்படின்னா கேஸ்ட் அயர்ன் யூஸ் பண்ணுங்கள். நல்லா ஹீட் இருக்கும். நம்ம ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா கூட நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை ஆகி வருது. தேங்காய் சேர்த்து எடுத்துகிட்டு போயிருந்தேன். அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா லஞ்ச் பாக்ஸுக்கு தயிர் சாதம், வெண்டைக்காய் பொரியல், அவ்வளோதான். ஏன்னா ரொம்ப லேட் ஆகிடுச்சு. ஏதோ பண்ணிவிட்டு கொண்டு போனேன். அப்புறம் இப்போ வந்து கேரட் பாயாசம் ஒரு நாள் ஈவினிங் வந்து செய்ய ஆரம்பிச்சிருக்கேன். கடாயில் வந்து நெய்யில் கேரட்டை வந்து துருவி வதக்கிக்கிறேன். கேரட்டோட பச்சை வாசனை வந்து போயிடும். கேரட் வந்து கொஞ்சம் பெரிய பீஸாக துருவி எடுத்துக்கிறோம். இது ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு பாயாசம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. வேறு லெவலில் வந்துச்சு டேஸ்ட்டு. ஸோ கண்டிப்பாக இது ட்ரை பண்ணி பாருங்கள். கெஸ்ட்லாம் வராங்க, டக்குன்னு ஒரு 10 minutesல செய்யணுன்னா இது ஈஸியாக செஞ்சிடலாம். ஜவ்வரிசி வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு 20 minutes வந்து வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுருந்தேன். நல்ல தண்ணியில் ஊற வச்சுருந்தேன். ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு கடாயில் அப்படியே போட்டேன். ஸோ தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு இது ஒரு 5 நிமிஷத்தில் வெந்துடும். ஜவ்வரிசி பார்த்திங்கன்னா நல்லா கண்ணாடி பதமாக 5 நிமிஷத்தில் வெந்துடும். ஸோ ஜவ்வரிசி கூடையே நம்ம நெய்யில் வதக்கி வச்சுருக்கிற கேரட்டையும் போட்டு மறுபடியும் தண்ணி ஊற்றி நல்லா வேக வைக்கணும். ஒரு 5 minutes இது வந்து குக் ஆனதுக்கப்புறமா தான் நம்ம வந்து சுகர் இல்லை வெல்லம் இல்லை கரும்பு சக்கரை ஏதாவது சேர்க்கலாம். ஸ்வீட் ஒன்ஸ் ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து கேரட்டும் குக் ஆகாது, ஜவ்வரிசியும் குக் ஆகாது. ஸோ அதனால் நல்லா அது வெந்ததுக்கப்புறமா தான் நம்ம வந்து சுகர் சேர்க்கணும். நான் எதுக்காக இந்த பாயாசம் செய்கிறேன்னு பார்த்திங்கன்னா நான் ரொம்ப நாளாக எதிர்பார்த்த ஒரு குட் நியூஸ் வந்து அன்னைக்கு தான் எனக்கு கிடச்சிது. அது வந்துட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷத்துக்கு வந்து அளவே இல்லைன்னு சொல்லலாம். ஸோ அதை வந்து செலிப்ரேட் பண்ணுற விதமாக உடனே ஏதாவது ஒன்று செய்யணும்னு சொல்லிட்டு இந்த பாயாசம் செஞ்சேன். இனிப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் 3 டீஸ்பூன் கரும்பு சக்கரை சேர்த்துருக்கேன். அப்புறமா பால் வந்து 1 கப் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் சூடான பாலில் வந்து பார்த்திங்கன்னா சாஃப்ரான் குங்குமப்பூ வந்து கரைச்சி வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி குங்குமப்பூலாம் சேர்த்து நம்ம செய்யும்போது டெசர்ட் வந்து நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும், டேஸ்ட்டும் இம்ப்ரூவ் ஆகும். என்ன குட் நியூஸ்னு பார்த்திங்கன்னா நான் ஒரு 1 monthக்கு அப்புறமா உங்களுக்கு வந்து கன்ஃபார்மாக எனக்கு தெரிஞ்சதுக்கப்புறமா உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா வீடியோவில் சொல்லிட்டு அப்புறம் இல்லைன்னு ஆயிடுச்சுன்னா அது வேறு கஷ்டம். அதனால் கன்ஃபார்மாக எனக்கு வந்து
கிடச்சதுக்கப்புறமா உங்களுக்கு கண்டிப்பாக என்ன குட் நியூஸ்னு சொல்கிறேன். நெய்யில் வந்து நான் முந்திரி பருப்பு அப்புறம் பாதாம் பருப்பு பொடி பொடியாக கட் பண்ணி போட்டிருந்தேன். அப்புறம் ட்ரை கிரேப்ஸ் இது எல்லாமே பார்த்திங்கன்னா நெய்யில் வந்து நல்லா வறுத்துட்டு நம்ம இந்த பாயாசத்தில் ஆட் பண்ணுறோம். சூப்பராக இருந்தது. இது கூட நீங்கள் வந்து தேங்காய் பால் சேர்க்கலாம், இல்லை மில்க் மெய்ட் இருந்துச்சு அப்படின்னா கூட அது சேர்க்கலாம். இன்னும் நல்ல திக்னஸ் வரும். இந்த ஜவ்வரிசியோட ஒரு இது என்னன்னு பார்த்திங்கன்னா ஆறும்போது அது நல்லா திக்காகும். நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணும்போது கொஞ்சம் வாட்டரியாக இருந்துச்சு. நல்லா ரெஃப்ரிஜரேட்டரில் வச்சு நல்லா கூலிங்காக வந்து சாப்பிட்டேன். ஏன்னா அடிக்கிற வெயிலுக்கு நமக்கு டெசர்ட்லாம் வந்து நல்லா சில்லுன்னு சாப்பிட்ணுன்னு இருக்கும். கண்டிப்பாக இந்த டெசர்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். மார்ச் மந்த்துக்கான க்ராசரிஸ் பார்த்துடலாம். இதை வந்து வீடியோவில் இன்க்ளூட் பண்ண சொல்லி கேட்டனால இந்த வீடியோவில் இன்க்ளூட் பண்ணுறேன். ஸோ எப்போ போல் நான் பிக் பாஸ்கெட்டில் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். நான் வந்து வீடியோ பார்க்குறவங்கள ஆன்லைனில் பிக் பாஸ்கெட்டில் வாங்குங்கன்னு சொல்ல ஃபஸ்ட்டு டிஸ்க்ளைமர். ரெண்டாவது வந்து எங்கள் வீட்டில் என்ன தேவையோ அதை நான் வாங்கியிருக்கேன். சப்போஸ் இதில் ஏதாவது அன்ஹெல்த்தி அப்படின்னா நீங்கள் யாரும் வாங்க வேண்டாம். இதில் இருக்கிற எந்த பொருளையும் நான் உங்களை வாங்கவே சொல்லலை. இப்போது பில்லு பார்த்தீங்கன்னா 4100 rupees வந்திருக்கு. இந்த டிஸ்க்ளைமர் நான் சொன்னாலுமே கமெண்ட் செக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் இது சாப்பிடக்கூடாது, அன்ஹெல்த்தி, இப்படியே தொடர்ந்து எனக்கு ஒரு 4 வருஷமாக கமெண்ட் பண்ணிட்டுருக்காங்க. சரி, இருந்தாலும் நான் டிஸ்க்ளைமர் சொல்கிறேன், சரிங்களா? இப்போது இங்கே பெங்களூரில் இருக்கிறவங்களுக்கு ரைஸ் வந்து பெரிய ப்ராப்ளமாக இருக்குது. அங்கே தமிழ்நாட்டில் கிடைக்கிற மாதிரியான ரைஸ் வந்து தேடி கண்டுபிடிச்சி வாங்க தெரியல, எனக்கே தெரியல. ஸோ பிக் பாஸ்கெட்டில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு பொன்னி அரிசி பாயில்டுன்ற கேட்டகரியில் வாங்கணும். நான் 5 kg எடுத்திருக்கேன். ஊர்லேருந்து கொஞ்சம் அரிசி அப்புறம் கோதுமை மாவு மில்லட்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ அதனால இந்த தடவை பார்த்திங்கன்னா 5 கிலோ இப்போ ரீசெண்டாக கோயம்புத்தூர்லேருந்து வந்தப்போ கொண்டு வந்துட்டோம். ஸோ இது வந்து 1 கப் அரிசிக்கு 2 கப்பு தண்ணி கரெக்டாக இருக்கும். 4 விசில் சாதம் குலையாமல் வரும். ஒரு 10 நிமிஷம் ஊற வைக்கணும். லாஸ்ட் கிராசரிஸ் வீடியோவில் ஒரு சப்ஸ்கிரைபர் என்கிட்ட கேட்டிருந்தாங்க, அதுக்காக அவங்களுக்காக சொல்கிறேன் நான். அப்புறம் இட்லி அரிசிலையும் பார்த்திங்கன்னா ஆர்கானிக் வாங்கணும். இது விலை ஜாஸ்தி தான், ஆனால் இதுதான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இட்லி நல்லா சாஃப்டாக, தோசை நல்லா முறுமுறுன்னு வரும். நான் மோஸ்ட்லி ப்ரிஃபரன்ஸ் வந்து குவாலிட்டிக்கு கொடுத்துருப்பேன், ப்ரைஸுக்கு கிடையாது. ஸோ எல்லாமே நல்ல குவாலிட்டியாக பார்த்து ஒரு தடவை வாங்கிட்டு அது நல்லா இருந்துச்சுன்னா தொடர்ந்து அதே தான் வாங்கிட்டுருக்கேன். ஜீவனுக்கு கொஞ்சம் ஸ்நாக்ஸ் இருக்குது. அதுக்கப்புறமா ஆயில் வந்து 1 லிட்டர் 2 பேக்கெட் வாங்கியிருக்கேன். சுகர் நார்மல் சுகர் 1 kg 2, நாட்டு சக்கரை 1/2 கிலோ பேக்கெட் 2. ஒரு மாதத்துக்கு 1/2 கிலோ பத்துறதில்லை. ஏன்னா டீக்கெலாம் நாட்டு சக்கரை தான் யூஸ் பண்ணுறோம். அப்புறம் பார்த்திங்கன்னா சால்ட் 1 கிலோ. டாட்டா சம்மனோட பிராண்டு ரொம்ப நல்லாயிருக்கும். அதில் தான் பருப்பு வகைகள் அப்புறம் கொஞ்சம் பொடியெல்லாம் வாங்கியிருக்கேன். துவரம்பருப்பு 1/2 கிலோ, உளுந்து பருப்பு போன மாதம் 1 கிலோ வாங்கினேன். அதுவே நிறைய இருக்குது. பட் இருந்தாலும் ஒரு எமர்ஜென்சிக்கு இன்னொரு 1/2 கிலோ பேக்கெட் வாங்கி வச்சுருக்கேன். அப்புறம் நடக்கடலை, பொட்டுக்கடலை, முந்திரி பருப்பு, கடுகு, வெந்தயம், அப்புறம் 2 பேக்கெட் வெந்தயம் வாங்கியிருக்கேன். ரெட் சில்லி, வரமிளகா. டாட்டா சம்மனில் பார்த்தீங்கன்னா மஞ்சள் தூள் வாங்கியிருக்கேன், சாம்பார் பொடி வாங்கியிருக்கேன், ரசம் பொடி எம்டிஆரில் வாங்கியிருக்கேன். ரசப்பொடி வீட்டில் அரைச்ச ரசப்பொடி 1 ஸ்பூன், அதுக்கப்புறமா இது 1 ஸ்பூன் போடுவேன். ரசம் வந்து நல்லா கலராக இருக்கும், வாசனையாக இருக்கும். மற்றபடி டேஸ்ட் வந்து வீட்டில் அரைக்கிற ரசப்பொடி தான். வீட்டில் அரைக்கிற ரசப்பொடி நான் வீடியோஸில் தொடர்ந்து காட்டிகிட்ருக்கேன். அப்புறம் நமக்கு வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் டின்னர் கொஞ்சம் ஈஸியாக இருக்கிறதுக்கு, மாவு இல்லாத டைமில், சப்பாத்தி செய்ய முடியாத டைமில், லேடிஸ்க்கு அந்த 3 days ப்ராப்ளம் இருக்கிற டைம்லலாம் கை கொடுக்குறது பார்த்திங்கன்னா நமக்கு உப்மா, சேமியா, இந்த மாதிரி ரெடிமேட் மிக்ஸு. இதுவும் டாட்டா சம்மந்து நான் ஒரு தடவை ட்ரை பண்ணிவிட்டு ரொம்ப செம்ம குவாலிட்டி, சூப்பராக இருக்குது. அடை தோசை முறுன்னு வருது. உப்பு கூட இதுலேயே ஆட் பண்ணிட்டாங்க. தண்ணி கலந்து 5 நிமிஷத்தில் சுடலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா 2 பேக். இந்த ஒரு பேக்கில் வந்து மேக்ஸிமம் 10 தோசை தான் வருது. ஸோ பத்த மாட்டேங்குது, அதனால் 2 வாங்கியிருக்கேன் நான். அப்புறம் புட்டு மாதம் இப்போ செஞ்சிட்ருக்கோம். டபுள் ஹார்ஸ் பிராண்ட் நல்லாயிருக்கும். இல்லை கார்ன் புட்டு, ஒயிட் புட்டு, ரெட்டு 3 வெரைட்டி கிடைக்கிது. நான் ரெட்டு வாங்கியிருக்கேன். அப்புறம் பாத்திரம் கழுவுறதுக்கு பிரில் லிக்விட், கேட்ச் பிராண்டோட காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர். கலரும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். விலாகில் பார்க்குற ரெசிபீஸ்லாம் கலர்ஃபுல்லாக இருக்கிற காரணம் இதுதான். அப்புறம் டூத் பேஸ்ட், இது வந்து பாத்திரம் கழுவுறதுக்கு சோப். டீ ட்ரீ எசென்ஷியல்ஸ், இது பார்த்திங்கன்னா சோப் நல்லா இருக்குது. இது வந்து நல்ல ஸ்கின் வந்து ட்ரை ஆகிறதில்ல, ஹோம்மேட் சோப். இந்த தடவை பார்த்திங்கன்னா நான் டர்மரிக் வித் சாஃப்ரான் வாங்கியிருக்கேன். ஒரு வீடியோவில் வந்து சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க என்ன நெய் யூஸ் பண்ணுறீங்க. அக்ஷயகல்பா சூப்பர் குவாலிட்டி, ஆனால் விலை ஜாஸ்தி. குழந்தைங்களுக்கெல்லாம் நீங்கள் வந்து வாங்கணும் அப்படின்னா இதுக்கு போயிடுறது பெஸ்ட்டு.
காஸ்ட்லி தான். பட் எனக்கு ஒரு தடவை இந்த நெய் யூஸ் பண்ணிட்டு எனக்கு வேறு நெய் பிடிக்கவே மாட்டேங்குது. 1/2 லிட்டர் வாங்கியிருக்கேன், 2 மாதம் வரும். அப்புறம் ஊறுகாய் வந்து போன தடவை ஃப்ரீயாக வாங்கியிருந்தேன், அது வந்து காரமாக இருக்குது. சரி ட்ரை பண்ணலான்னு எம்டிஆர். இஃப் சப்போஸ் எனக்கு டைம் கிடச்சதுன்னா இந்த மாதம் மார்ச் ஏப்ரலுக்குள்ளே நல்ல மாங்காய் கிடச்சா நானே ஊறுகாய் செய்யலான் இருக்கேன். ஸோ டைம் இல்லை எனக்கு அதுக்கெல்லாம், அதனால இந்த தடவை எம்டிஆர் ட்ரை பண்ணியிருக்கேன். நல்லா இருந்துச்சுன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா மவுத் ஃப்ரெஷ்னர், இதுவும் கேட்குறீங்க. இது வந்து பிக் பாஸ்கெட்டோட பிராண்டு, என் ஹஸ்பண்ட் வந்து யூஸ் பண்ணுவார், அதுக்காக வாங்குறது. இது என்ன பிராண்டு மேடம் கேட்டுகிட்டே இருக்கீங்க. இது வந்து கிச்சன் கிளீனிங்க்கு யூஸ் பண்ணுற ஸ்பாஞ்ச், ஸ்காட்ச் பிரைட்டோடது. சர்ஃப் எக்ஸல் மேட்டிக் லிக்விட் 1 லிட்டரு வந்து 1 மாதத்துக்கு வருது. இது அளவு கூட ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க, நான் சொல்கிறேன். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இதில் வெயிலுக்காக சர்பத் ஒன்று வந்து பிக் பாஸ்கெட்டில் நல்ல ரேட்டிங் கொடுத்துருந்தாங்க, 4.5 ஸ்டார்லாம் கொடுத்துருந்தாங்க. நம்ம லெமன் ஜூஸ் என்ன ஒரு ஜூஸ் செஞ்சாலும் அது கூட கொஞ்சம் கலந்துக்கலாம், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நான் ஏதாவது வீடியோவில் இதெல்லாம் கலந்து உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். ஜீவனுக்கு வந்து நூடுல்ஸு கெச்சப்லாம் வாங்கியிருக்கேன். எக்ஸல் மேட்டிக் பார்த்திங்கன்னா இந்த வெளியே இருக்கிற மூடி யூஸ் பண்ணல, அளவுக்கு வந்து உள்ளே இருக்கிற மூடி. இப்போ எங்களோட வாஷிங் மிஷின் பார்த்திங்கன்னா 6.5 லிட்டர் ஃபுல் லோடு போட்டேன் அப்படின்னா இந்த மூடியில் 2.5 கப்பு ஊற்றுவேன். அப்போ ஃபுல் லோடு கரெக்டாக இருக்கும். இல்லை வந்து ஃபுல் லோடு போடல, ஒரு 3/4 தான் போடுறோம் அப்படின்னா உங்களுக்கு 2 கப்பு அளவாக இருக்கும். பெட்ஷீட்டு, பிளாங்கெட்டு, ரொம்ப அழுக்கு இருக்கிற கிளாத்ஸ்லாம் துவைக்கணும், யூனிஃபார்ம்லாம் வாஷ் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து லோடை பொறுத்து 2லேருந்து 2.5 கப்பு போட்டால் அளவாக இருக்கும். ஸோ 1 மாதத்துக்கு 1 லிட்டர் வந்து கரெக்டாக இருக்குது. நல்லா அழுக்கெல்லாம் போகுது. பெட்ஷீட்டு, பிளாங்கெட் எல்லாத்துக்குமே இதை யூஸ் பண்ணுறேன். எக்ஸ்ட்ராவாக பார்த்தீங்கன்னா அந்த வாஷிங் சோடா, அதுவும் ஒரு 20 ரூபா பேக்கெட் வாங்கி வச்சிட்டோம் அப்படின்னா அப்பப்போ யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மார்ச் மந்த்துக்கான க்ராசரிஸ் பார்த்திங்கன்னா இவ்வளோ தான்.